மண்டே மார்னிங் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு அதுக்குள்ளே வீக்கெண்ட் முடிஞ்சு வீக் டே ஆரம்பிச்சிருச்சு, காலையில் ஏகப்பட்ட டென்ஷனாக இருந்தீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஹோம் மேக்கருக்காக தான் அப்படிலாம் கிடையாது. இந்த வீடியோ எல்லாருக்காகவும், ஹோம் மேக்கர், மென், உமன், அப்புறம் ஒர்க்கிங் உமன் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ. இது ஏன்னா உங்களோட வீக் டேஸை ரொம்ப ஸ்மூத்தாக ஆக்கக்கூடிய 11 டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது. இது 11மே நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ தட் என்னோட வீக் டேஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக. முதல்ல வந்துட்டு முன்னாடி நாள் நைட்டே அடுத்த நாளைக்கான காய்கறியை நறுக்கி வச்சிடுறேன். இந்த 11 விஷயம் பண்ணாலும் காலையில் நம்ம லஞ்சும் டிஃபனும் சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக தான் செய்யும். ஏன்னா நிறைய குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பட் இந்த ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் த பர்டன் குறைஞ்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி நாள் நைட் நறுக்கி வச்சா போதும். வெங்காயம் தக்காளியை தவிர மற்ற காய்கறி, நாளைக்கு ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் போட்டு, என் பையனுக்கு நான் இப்போ வந்து தினமும் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். அதுக்கு ஏதாவது வாட்டர்மெலான் இருக்கணுமா, மாதுளை பழம் உரிச்சு வைக்கணுமா, அந்த மாதிரியான என்ன சாம்பார் வைக்கணும், என்ன தொட்டுக்கு வைக்கணும், இதுக்கான எல்லா காய்கறியும் நறுக்கி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில், ப்ளீஸ் ப்ரிஃபர் கிளாஸ் கண்டெய்னர்ஸ். சில லிங்க்ஸ் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. காலையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது முன்னாடி நாள் நைட்டே கிச்சன் கவுண்டர் டாப், அடுப்பு, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, குறிப்பாக பாத்திரம் எவ்வளோ இருந்தாலும் அதை வந்து கிளியர் பண்ணி வாஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படுக்க போனீங்கன்னா அடுத்த நாள் ரொம்ப ப்ரீஸியாக இருக்கும். நிறைய பேர் பண்ணுறது தான். காலையில் நிறையா நானும் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் ஷார்ட்ஸ்லலாம் கூட போடுவாங்க. காலையில் கிச்சன் கவுண்டர் டாப் பாத்திரம்லாம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஐ ஹாவ் பீன் தேர். எனக்கு தெரியாது, நான் நைட்டு ஃபுல்லாக அப்படியே போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஃபுல்லாக கிளியர் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி சீக்கிரம் எழுந்திரிச்சிருவேன். 6 மணிக்கு எழுந்திரிச்சாலும் நான் என்னோட டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 7 ஆகிடும். எனக்குன்னு டைமே இருக்காது. அந்த மாதிரி இருந்தது. பட் இது வந்து டோட்டலாக கேம் சேஞ்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலான்னா ட்ரை பண்ணுங்க. அடுத்தது இது வந்து காலையில் செய்யக்கூடிய வேலை. என்னன்னா நான் வந்து இப்போது ஒரு 3 மந்த்ஸாக டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுறதுனால டிஷ் வாஷர் காட்டுறேன். நீங்கள் வந்து இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கையில் தான் கழுவிட்டு இருந்தேன். அந்த டைம்லையும் சரி இந்த டைம்லையும் சரி காலையில் எந்திரிச்சோன்னே பண்ணக்கூடிய முதல் விஷயம் என்னவா இருக்கும்னா, அடுப்பில் பாலை வச்சுட்டு பால் பொங்குறதுக்குள்ளே இருக்க கேப்பில் அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு நம்ம கழுவின பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் அதோட பிளேஸில் எடுத்து வைக்கிறது. இது வந்து இது எதுக்கு பண்ணணும், திரும்ப யூஸ் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பாத்திரத்தை தேடிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. நீங்கள் டீக்ளாட்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது இன்னமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த பார்ட் வந்து என் ஹஸ்பண்ட் தான் பண்ணுவார். காலைல பால் காய்ச்சிட்டு இருக்கும்போது இதை பண்ணிடுவார். எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களாலே அந்த மாதிரி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வீக்கெண்டில் அடுத்த வாரம் என்னென்னலாம் சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் இது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும், நானே சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு காலைல எழுந்திரிச்சோன்னே பாத்திரம் கழுவுவேன்னு சொன்னேன் இல்லையா, பாத்திரம் கழுவும் போது என் மைண்டில் ஓடுற விஷயம் அதுதான். என்ன சமைக்கிறது, என்ன காய் இருக்குது, ஏது இருக்குது, இதை யோசிச்சு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் ஒருவேளை புது ரெசிபியாக ஏதாவது ஒரு காய் இருக்குது, இப்போ எக்ஸாம்பிள் கோவக்காய் இருக்குது, வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோன்னா அது ஒன்று ரெசிபி தேடணும். இந்த டென்ஷன்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. என்னென்ன சமைக்க போகிறோம், எவ்வளோ மாவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இட்லி ஊற்றலாமா, தோசை வருமா, அன்றைக்கி சப்பாத்தி போட்டுக்கலாமா, இது எல்லாத்தையுமே ஒரே நாளில் யோசிச்சு ஒரே நாளில் எழுதி வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இட் வில் பிகம் யுவர் ஹேபிட். ஒரு ஹேபிட் வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மாற்றிக்க மாட்டீங்க. அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அண்ட் இந்த மீல் பிளானுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான காய்கறி, மல்லிகை சாமான், உங்கள் வீட்டில் என்னென்ன தீங்கு இருக்கோ அந்த மல்லிகை சாமான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் துவரம் பருப்பு வாங்கியிருக்கேன். ஏன்னா என்னோட துவரம் பருப்பு எனக்கு தெரியும் இந்த வாரத்தில் துவரம் பருப்பு காலியாகிடும்.
ஒரு நாள் வந்து சாம்பாரும், ஒரு நாள் வந்து கிச்சடியும் போட்டிருக்கேன். ஸோ சாம்பாருக்கு இருக்கு. பட் கிச்சடிக்கு கம்மியா தான் இருக்கும். ஸோ வந்து துவரம் பருப்பு 1 கிலோவா வாங்கிடுவேன். அந்த 1 கிலோ எனக்கு 1 மாசத்துக்கு வரும். 1 கிலோவும் எனக்கு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு இடமும் இருக்கு. ஸோ அந்த மாரி வாங்கி வச்சுப்பேன். அதே டைம் வந்து காய்கறி எல்லாத்தையும் கருவேப்பிலை எல்லாம் ஆஞ்சு ஒரு கிளாஸ் பாட்டில்ல போட்டு வச்சுருவேன். கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி கிளாஸ் பாட்டில்ல போட்டு வச்சுருவேன். அந்த மாதிரி ரீஃபில் பண்ண வேண்டியது ஆயில் பாட்டில் இருக்கு. அதை ரீஃபில் பண்ணணும்னா அதெல்லாம் பண்றது. இதுவுமே வந்து நம்ம பண்ணணும். இது எல்லாத்தையுமே குறிப்பா முக்கியமா எல்லாத்தையும் வாங்கிடுங்க. ஏன்னா காலைல நேரத்துல ஹஸ்பண்ட் கிட்டயோ, பையன் கிட்டயோ போய் பக்கத்துல இருக்க கடையில இதை உடனே வாங்கிட்டு வா. அந்த மாதிரி நீங்க சொல்லாம இருக்கலாம். அது வந்து ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஆடட் டென்ஷனா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆயில் வந்து நான் போன வாரமே வாங்கிட்டேன். எனக்கு தீரப்போகுதுன்னு தெரியும். பட் எனக்கு அந்த வாரத்துல நான் யூஸ் பண்ணல. பட் நெக்ஸ்ட் வீக் எனக்கு தேவை. மண்டேல இருந்து எனக்கு தேவை. ஸோ ஐ எம் ரீஃபில்லிங் ஆன் சாட்டர்டே. ஆயில் எல்லாமே இருக்கு. ஸோ நான் அதை ரீஃபில் பண்ணிடுவேன். அப்பப்போ நம்ம ரீஃபில் பண்ணிக்கிட்டு ரொம்ப அதிகமா வாங்கி வைக்காம இருந்தோம்னா, அப்பப்போ ரீஃபில் பண்ணிட்டோம்னா, நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் பணம் வேஸ்ட் ஆகாது. நம்ம வாங்கி வைக்கிற மளிகை பொருட்களும் வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கும். ஸோ மீல் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி காய்கறி, மளிகை சாமான் வாங்கி அதை ரீஃபில் பண்ணி வைக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாங்கி வாங்கி நம்ம ஒரு பெரிய டப்பாலோ டின்னோ வச்சுட்டு அதில் போட்டுட்டே போகிறது. இதை நான் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்லாம் நான் சரி பண்ணிக்கிறத வச்சு தான் இந்த வீடியோவே சொல்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப டம்ப் பண்ணாமல் நமக்கு கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அடுத்தது நம்ம சில ஃபுட்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து குக்கி வந்து வீட்டிலேயே செஞ்சிருவேன் பையனுக்கு. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக செஞ்சிருவேன். ஒரு 2 கப் கோதுமை மாவு போட்டு குக்கி பண்ணிடுவேன். ஜஸ்ட் பட்டர், சுகர், அதுக்கப்புறம் கோதுமை மாவு இல்லைன்னா ராகி மாவு. இது 3 இன்க்ரீடியன்ட் தான். அதை போட்டு குக்கி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா அது 2 வீக்ஸுக்கு அது நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அதே மாதிரி நான் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இட்லி பொடி. இட்லி பொடியும் நான் வந்து கொஞ்சம் நல்லா பல்காகவே வாங்கி ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு, 200 கிராம் கருப்பு உளுந்து வாங்கி 2மே ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுப்பேன். இது 3மே எப்போவுமே இருந்ததுன்னா எனக்கு ஸ்மூத்தாக போகும். ஏன்னா ஒருவேளை எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட இட்லி பொடி இருக்கும். கண்டிப்பாக இட்லி மாவு வீக்லி ஒன்ஸ் அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் கண்டிப்பாக 1 செட் ஆஃப் லாண்ட்ரி வந்து போடுங்க. ஏன்னா அடுத்த நாள் மண்டேலேருந்து வீக் டே ஆரம்பிக்கும் போது ஸ்கூல் போகும்போது குழந்தைங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் ரெடியாக இருக்கணும். நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஒயர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். குறிப்பாக இன்னர் வேர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வாஷ் பண்ணி இருக்கணும். நம்மளால நிறைய பேர் தினமும் போட சொல்கிறாங்க. வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஓகே. எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். ஸோ வந்து எங்களுக்கு வந்துட்டு வீக்லி ட்வைஸ் நான் போடுவேன். ஒன்று வந்துட்டு சாட்டர்டே இதை போட்டு வச்சுட்டேன்னா மண்டேலேருந்து எல்லா ட்ரெஸ்ஸஸும் இருக்கும். நடுவில் ஒரு நாள் போடும்போது இந்த பெட்ஷீட்டு, ஹேண்ட் டவல்ஸ் இதெல்லாம் போட்டுப்பேன். அதே மாதிரி சாட்டர்டே வந்துட்டு என் பையனோட எல்லா யூனிஃபார்ம், லஞ்ச் பேக் வைக்கிற டவல்ஸ் இது எல்லாமே வாஷ் பண்ணி மடித்து உள்ளே வச்சுட்டா வீக் டே வந்துட்டு நம்மளுக்கு சுலபமாக போகும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளோட குழந்தைங்களோட பேக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா உங்களோட பேக்குமே சரி, முன்னாடி நாள் நைட்டே எடுத்து வைக்கணும். நிறைய குழந்தைங்க டீனேஜர்ஸ் இருக்காங்கன்னா அவங்ககிட்டே சொல்லி அவங்கள ட்ரெயின் பண்ணுங்கள். பேக் எடுத்து வைக்கணும். என் பையன் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ தட் அவனோடதை நானே எடுத்து வைக்கிறேன். ஏன்னா அவன் ஏதாவது மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால. அதே மாதிரி ஏதாவது சைன் பண்ண வேண்டியது இருக்குது, டைரி சைன் பண்ணி கொடுக்கணும், மார்க் ஏதாவது சைன் பண்ணி கொடுக்கணும்னா அதுவுமே முன்னாடி நாள் நைட்டே பண்ணிடுங்க. காலையில் நேரத்தில் அவசரமாக வந்து குழந்தைங்க வாங்குவாங்க. நான் சின்ன பிள்ளையில வாங்கியிருக்கேன் தான். பட் நம்ம இனிமேலாவது நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். அதுக்கு வந்து நம்ம தான் எக்ஸாம்பிள் செட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஹேண்ட்பேக்கை நம்ம எடுத்து வச்சு பழகிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட பேக்கை நம்ம எடுத்து வச்சு பழகிக்கிட்டோம்னா நம்மளை பார்த்து நம்மளோட பிள்ளைங்களும் வந்து அவங்க பேக் எடுத்து வைக்கணும், சைன் பண்ணுறதெல்லாம் வாங்கிக்கணும் முன்னாடியே அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அடுத்தது முன்னாடி நாள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை நீங்கள் நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க டைமில் ஒரு குயிக் டைடி அப் பண்ணுங்க. இது வந்துட்டு நீங்கள் ஒரு ஆளே பண்ணாதீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் இன்வால்வ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்துட்டு எப்போவுமே பெஸ்ட்டு.
நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் நீட்டாக எல்லாரும் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது, ஒவ்வொரு ஹோம் இருக்குது அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸி இதை பண்ணுறது. என் பையனோட டாய்ஸை வந்து குறிப்பாக சாட்டர்டே சண்டேல நிறையா பிரித்து போட்டிருப்பான். ஸோ வந்து சண்டே நைட் வந்து கண்டிப்பாக அந்த டாய்ஸ் எடுத்து வச்சே ஆகணும். சாட்டர்டே நைட் நான் சொல்ல மாட்டேன், சண்டே நைட் கண்டிப்பாக பண்ண சொல்லுவேன். அதே மாதிரி மற்ற வீக் டேஸ்லையும் மண்டே டியூஸ்டே அதுலேயும் பண்ண சொல்லுவேன். மற்றது ஹாலில் மற்ற பெட்ரூமில் மற்ற திங்ஸை வந்து நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து எடுத்து வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி குயிக் ஐடியா பண்ணும்போது நம்மளுக்கு அடுத்த நாள் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எல்லா பொருளையும் எங்கே இருக்குன்னு நம்ம தேடிட்டு இருக்க வேண்டியது இருக்காது. அடுத்தது அடுத்த நாள் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்னா பசங்க அந்த ஹோம்ஒர்க் பண்ணுறது மாதிரி நம்ம வந்துட்டு அடுத்த நாளைக்கு வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேங்க் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்கில் போகணும், பேங்க்கில் என்னென்னலாம் ஒர்க் இருக்குது அது எல்லாத்தையும் என்னோட நோட்ஸ் ஆப்பில் வந்து நான் நோட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீ வேறு எதுவாக கூட இருக்கலாம். இது வந்து ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்த நாள் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் என்ன இருக்குது, இப்போ நீங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு ஏதாவது ஒர்க் இருக்குன்னா கூட அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிளான் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் த நெக்ஸ்ட் டே. அது வந்து நம்மளுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.